Hi students, this is Syed Mukhtar, English trainer from ADA 247 தமிழ். நம்மளோட எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் சொல்கிறது நம்ம நெருங்கி வந்துகிட்டே இருக்கோம். நம்மளுக்கு இப்போ டைம் சொல்கிறது இன்றைக்கி ஜூலை 11. ஸோ நம்மளுக்கு இன்னுமே 1 மந்த்து கூட டைம் இல்லை. போஸ்ட்போன் ஆகுமா இல்லையே தெரியல. நம்ம இந்த 1.5 மந்தில் இப்போ கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த டைமில் எனக்கு கிராக் பண்ண முடியுமா? சில ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சில கொஞ்சம் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்னு சொல்லி பர்சனலாக மெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எந்த ப்ரிப்பரேஷன், சில விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக ஸ்மார்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்போ ஹார்ட் ஒர்க்கை நம்ம முடியாது. ஓகே, ஸோ நம்ம அது பார்த்துடலாம். ஸோ கிராக் சிஜிஎல் கேரண்டட் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட், கடைசி நிமிஷம் கூட ஸ்கோர் பண்ணலாம். கடைசி நிமிஷம் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஒன் சிம்பிள் பிளான், ரிப்பீட்டபிள் பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு ரியல் ப்ரிலிம் ஸ்கோர் நாட் அ கெஸ். ஓகே, இது இந்த மெத்தட் மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட் 41.5 வாங்கியிருக்காரு, 45.5 வாங்கியிருக்காரு, 45 ரீசனிங்கில் வாங்கியிருக்காரு, 25.5 ஜிகேல வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட ரா ஸ்கோர் 158, நார்மலாக 162. அவரோட கட் ஆஃபே 136 தான் இருக்குது. ஸோ உங்களாலே இந்த ஸ்டூடெண்ட்னாலே கிளியர், இவர் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், இவராலே கிளியர் பண்ண முடியுதுன்னா இது என்னோட ஸ்டூடெண்ட்டோட கேஸ் ஸ்டடி. இவராலே கிளியர் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இவர் என்ன ஃபாலோ பண்ணாருன்னு பார்க்கலாம். ஸோ செக்ஷனல் டைமிங் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இயர்லேருந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. 25 கொஷின்ஸ் 15 மினிட்ஸில். ஸோ 40 ப்ளஸ் நீங்கள் மேக்ஸில் எடுக்கணும், 40 ப்ளஸ் இங்கிலீஷில் எடுக்கணும், 45 ப்ளஸ் ரீசனிங்கில் எடுக்கணும், 25 to 30 ஜிகேல எடுக்கணும். ஸோ 150 ப்ளஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் தான், இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேப்பா. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இப்போ இருக்கிற டைமில் இந்த 10 சாப்டரும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் ட்ரெயின், அதே மாதிரி ஆவரேஜ், மென்சுரேஷன், பர்சன்டேஜ், பார்ட்னர்ஷிப், இந்த 10 யூனிட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த 10 யூனிட் நீங்கள் தரவாக படித்தாலே 50 மார்க்ஸுக்கு உங்களால் 30 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 50க்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் 30 ப்ளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. புக்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ட்ரைனரோட ஒரு ஃபேக்கல்ட்டியோட வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்முலா ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு A3 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று A3 ஷீட் வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் ஃபார்முலா நோட் புக் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஃபார்முலா நோட் புக் வச்சு நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி பிவைக்கு செக்ஷனல் மார்க் போட்டு பார்க்கணும். இந்த வாட்டி நம்ம என்ன போட்டு பார்க்கணும், பிவைக்யூ செக்ஷனல் மார்க் தான் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி பிகினர்ஸ் கேன் ஃபாலோ ஃப்ரீ யூடியூப் கிளாஸ் பார்க்கலாம். இல்லைன்னா சாப்டர் பை சாப்டர் நம்ம என்ன பண்ணலாம், பிவைக்யூஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டடான பிவைக்யூ வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஸோ இதுக்கான வீடியோஸ், இதுக்கான பிவைக்யூஸ் இதுன்னு சொல்லி நம்ம ட்ரில் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10 to 12 கொஷின்ஸ் நம்மளுக்கு வெக்காபுலரியிலேருந்தே வரதான் போகுது. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் இயர் வெக்காப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்தாலும் ரிப்பீட்டேஷனாக படிக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன புக்ஸ் வாங்கலாம்னா, கிரண் புக் வாங்கலாம், இல்லைனா பினாக்கிள் வாங்கலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் பை பிளாக் புக், எனி புக் ஃப்ரம் திஸ். இந்த 3லேருந்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபார் மெமரைசிங் வெக்காப்ஸ். அதே மாதிரி நிமோனிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேர்டு உங்களுக்கு மைண்டில் ஏறலான்னா யூ கேன் கோரிலேட் த வேர்ட் வித் அ ஸ்டோரி ஆர் அ சவுண்ட் ஆர் இமேஜ். ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம பிரெயின் எப்படி டியூன் ஆகிருக்குன்னா, ஒரு விஷயத்தை இமேஜாக பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் இதுவே ஒரு டெக்ஸ்டுவலாக பார்த்தா நம்மளுக்கு மறந்துடும். ஓகே, அதைத்தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் படிக்கும்போது வேர்ட்ஸை குரூப் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஃபார் பேத்தாலஜி, ஜியாலஜி, ஸ்டடி. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை ஒரு குரூப்பாக படித்தா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிராமருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது ப்ளீஸ் கிவ் ப்ரியாரிட்டி ஃபார் சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட், கன்ஜக்ஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நெரேஷன். இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 40 to 50% முடிஞ்சிடும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும், நெரேஷன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வருது. ஓகேவா? அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் பண்ண நீங்கள் டெய்லி ஒரு ஆர்டிக்கல் படிக்கணும். இல்லை நீங்கள் பிவைக்கு ஆர்சிஸும் டெய்லி சால்வ் பண்ணலாம்.
பிவைக்கு கிளாஸ் டெஸ்ட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் பழைய ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட்டில் நடக்கிற காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் டெய்லியுமே சால்வ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி மிக்ஸப் ப்ராக்டிஸ் டெஸ்ட் போட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ரெப்பரான்ஸ் அனாலஜி நம்ம எக்ஸ்ட்ரா இது கொடுங்க. 30 minutes ஃபோக்கஸ் செஷன்ஸ் எடுங்க. 5 into வீக் ஒவ்வொரு வாரமே 5 டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ரீசனிங்கை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, வீடியோஸ் அதிகமாக பார்க்காம நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி சால்வ் பண்ணணும். ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து பிவிக்யூ தான் ஃபஸ்ட்டு. பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்கை ஃபஸ்ட் கவர் பண்ணிடுங்க ஷார்ட்டாக. அப்புறம் 2 செக்ஷனல் மார்க் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 செக்ஷனல் மார்க் போட்டு பாருங்கள். ஸ்கிப் நியூ கோர்சஸ் இஃப் யூ ஹேவ் ஆல் ஸ்டடி த மெட்டீரியல். இதுக்கப்புறம் புதுசாக படிக்கக்கூடாது. நியூவாக படிக்காமல் ஏற்கனவே கொஞ்சம் அரைக்குறையாக படிச்சதை தான் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும்ப்பா. ஸோ நம்மளுக்கு உங்கள் 8 hours ஸ்டடி சொல்கிறது 2 hours செக்ஷனல் மார்க்ஸ்க்கு போகும், 2 hours மார்க் அனாலிசிஸ் போகும், 4 hours நீங்கள் நோட் ரிவிஷன் பண்ணணும். ஸோ 4 hours நோட் ரிவிஷன், 2 hours மார்க் போடணும், 2 hours செக்ஷனல் மார்க் போடணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ 8 hours. இந்த 8 hours நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர்லேயே சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ 150 marks கேரண்டீட். இது கொஞ்சம் எஃபர்ட் போடணும். The method already works. Follow it exactly. Formula notes daily பாருங்கள், பிவிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8 hours ஃபிக்ஸட். உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்கணும், 8 hours ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட அடா 247 இதுக்காகவே 2 பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று கிரீடம் சொல்கிற பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். கிரீடம்னாலே என்னது, க்ரௌன். ஓகே, ஸோ இந்த பேட்ச் சிஜிஎலுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது July 13 ஸ்டார்ட் ஆகலை, July 30 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வல்லமை சொல்கிறது சிஹெச்எஸ்எலுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இந்த ரெண்டுமே வந்து பேர் தான் வேறு தவிர ரெண்டுமே சிஜிஎலுக்கான பேட்சஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே சிஜிஎலுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம அடா 247 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு லைவ் கிளாஸ், டெஸ்ட் சீரியஸ், குவிஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் எல்லாமே கிடச்சிரும்ப்பா. அதே மாதிரி நம்மளோட சேனல் ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். ஸோ சின்ஸ் ஐம் வேர்பல் ட்ரெயினர், ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயப்பட வேணாம். கண்ணை முழுட்டு கிராமருக்கு வந்து என்னோட பெய்டு கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிஜிஎல்ல இங்கிலீஷ் பயப்படவே வேணாம், கிளியர் பண்ணிவிடுவேங்க. இந்த கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் syed.mukhtar@ada247.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூடியூப் செஷன்ஸ் நான் எப்போ போவேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி என்னோட பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடா 247 ஆப்குள்ளே நீங்கள் போயிட்டு செலக்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுங்க. அதில் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோடனே சிஜிஎல் லோட் ஆயிரும். சிஜிஎல் லோட் ஆனோடனே உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே லோட் ஆயிரும். மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே கிடச்சிரும்ப்பா. நம்ம அடா 247 ஆப்பில் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு வல்லமை, நம்ம சொன்ன மாதிரி வல்லமை பேட்சும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிவிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். கவர் முடியாத பண்ண பட்சத்தில் நாங்கள் ரெக்கார்டட் கிளாஸாகவும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எப்போனாலும் அதை பார்க்கலாம். என்னோட கூப்பன் கோட் என்னோட கூப்பன் கோட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து தமிழ் போங்க, போய் தமிழ்நாடு ஆன்லைன் கிளாஸஸ் போங்கப்பா. போனால் உங்களுக்கு கோர்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் கிரீடம் இதுதான் வந்து சிஜிஎலுக்கான கோர்ஸ். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கூப்பன் கோட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை திருப்பி பைனோ கொடுங்கப்பா. ஸோ பைனோவில் திருப்பி கூப்பன் கோடை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூப்பன் கோடில் YT84. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3749 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2924 கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ 365 ஆன்லைன் கிளாஸஸ், 291 மாக் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஜாயினிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் நம்பர் கால் பண்ணலாம், 8130836247 கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது கோர்ஸ்க்கான ஃபேக்கல்ட்டிஸ், அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சிஹெச்எஸ்எலுக்கு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், அதையும் பை பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது வல்லமை பேட்ச் இருக்குது. ஸோ வல்லமை பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு
இந்த கூப்பன் கோட் ஜூல் 12 இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்கப்பா. ஸோ பை நவ்வில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூப்பன் கோட் YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு 3499 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2729 கிடைக்கும். இது CHSL பேட்ச். ஸோ CGL சார் எனக்கு புரியல சார், CGLக்கும் CHSக்கும் என்ன சார் பேட்ச் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டும் சேம் தான், பட் நேம் தான் வேறு. பட் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே நாங்கள் CGL லெவலில் நடத்துவோம். எக்ஸாம் முன்னாடியே உங்களுக்கு கோர்ஸ் எல்லாமே முடிச்சிடுவோம். தைரியமாக நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். கூப்பன் YT84 அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். அது பேர் தமிழ்நாடு மெகா பேக்குன்னு லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ தமிழ்நாடு மெகா பேக் சொல்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட பர்சனலாக கேட்டது என்னென்னா வந்து இப்போ நான் SSC ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சரி நியூமரஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூமரஸ் எக்ஸாம்ஸுக்கு ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இருக்கா சார்? ஒரு கோர்ஸ் வாங்கணும், எல்லா எக்ஸாமுக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸாம் மெகா பேக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ்வில் கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய கூப்பன் கோட் YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ப்பா. 8748 rupees கோர்ஸ் உங்களுக்கு 6823 கிடைக்கும். இந்த கோர்ஸ் அட்வான்டேஜ் ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் இல்லை, 10 கோர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா கோர்ஸுமே ஒரே சொல்யூஷனில் கவர் ஆகிடும். மறக்காமல் என் கோட் YT84 அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட CGL எக்ஸாமை ADA 247 மூலியம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் டேக் கேர்.